சிறகடிக்க ஆசை சீரியல அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னா, இங்க சாப்பிடலாம்னு ரோகிணி வந்த உடனே விஜயா, இங்க பாருடி யார கேட்டு நீ இப்ப இங்க வந்த எஞ்சி முதல்ல அப்படின்னு சொல்ல, இங்க அண்ணாமலை உடனே என்ன விஜயா சாப்பிடணும்னு அந்த பொண்ணை எதுக்கு எழுந்துச்சு சொல்ற இல்லைங்க. அவ இப்ப சாப்பிடக்கூடாது. நாமெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவ சாப்பிடட்டும். அவள் மூஞ்ச பார்த்தா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. அவ பண்ண எல்லா பிராடுதனமும் எனக்கு ஞாபகம் வருது. நான் சாப்பிடும்போது அவ எங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரிங்க. ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை ரோகிணி, நீ உட்கார்ந்து சாப்பிடுமா சுருதியும். ஆமா ரோகிணி சாப்பிடுங்க உட்கார்ந்து. இல்லை சுருதி பரவாயில்லை, ஆண்டி சொல்ற வரைக்கும் நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து போயிடுறாங்க. ரோகிணி உடனே பேக்க மாட்டிட்டு கிளம்பவும் விஜயா கேக்குறாங்க, இங்க பாரு, எங்க போற? பார்லர் போறேன். ஆண்டி பார்லருக்கு போறியா? கரெக்டா பார்லர் முடிஞ்ச உடனே நீ வீட்டுக்கு தான் வரணும். ஷோரூம்க்கு எல்லாம் நீ போகக்கூடாது. புரியுதா? ஏன் ஆண்டி என்ன ஏன் சொன்னா சொன்னதை மட்டும் கேட்கணும். இந்த ஏன் எதுக்கு அதெல்லாம் இங்க கேட்கவே கூடாது. பாடல் முடிஞ்ச உடனே நீ நேரா வீட்டுக்கு வரப்போ அப்படின்னு சொல்லவும் இங்க ரோகிணி வெளியில போறாங்க. ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. இந்த ஒரு தப்பால ஆண்டி நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. சி, இவங்க எல்லாம் என்ன பொம்பளை? என்ன இப்படி தப்பா பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து நானா வச்சுக்கிட்டேன். இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேனா அவங்க பையனுக்கு பிசினஸ் வச்சு கொடுத்தேன். அவ்வளவுதானே. அந்த மரமண்டை மனோஜ் அத புரிஞ்சுக்கல. இவங்களும் நம்மள புரிஞ்சுக்கல. நம்மள போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. அப்படி போற வழியில வித்யா ரோகிணிய பாக்குறாங்க. ஏய் ரோகிணி நில்லுடி, நான் வரேன். எங்கடி போற அப்படின்னு சொல்ல, இங்க ரோகிணி வித்யாவை கண்டுக்கவே இல்ல. அவங்க பட்டுக்கு ஏதோ புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. உடனே வித்யா ஓடி போய், ரோகிணி இங்க பாருடி நில்லுடி, என்னாச்சு? உனக்கு என்ன தனியா பேசிட்டு போயிட்டு இருக்க, என்னாச்சுடி அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணி கரோமரன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. வித்யா உடனே, ரோகிணி ஏண்டி அழுவுற, என்னாச்சுடி? இல்ல வித்யா, இங்க நான் எதுல நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம், எல்லாமே நடந்து போச்சு. வித்யா, என்ன ரோகிணி சொல்ற, என்ன ஆச்சு? ரோகிணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன ரோகிணி இப்படி ஆயிடுச்சு? எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. வித்யா எங்க ஆண்டி பண்றத பார்க்கும்போதுதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னமோ ஒரு வேண்டாதவளை, தீண்டக்கூடாதவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ன பார்த்தாலே அப்படி எரிஞ்சு விடுறாங்க. சொல்லப்போனா மீனா கூட இப்படி நடந்துக்கல. விஜய் வித்யா என்கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய கொடுமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஓ, அப்படி பண்றாங்களா? நான் நினைச்சேன். ரோகிணி, உங்க ஆண்டியோட கேரக்டரே அப்படித்தான். அவங்களுக்கு பிடிச்சா தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்க, இல்லைன்னா செருப்புக்கு மேல கீழே மட்டும் மிதிப்பாங்க போல. நான் நினைச்சு சரியா போச்சு. இப்போ என்னடி பண்ண போற எனக்கே ஒன்னும் தெரியல. வித்யா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல மனோஜ் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. எனக்கு அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. ஒரு வார்த்தை கூட ஆண்டி இப்படி பேசுறாங்க. ஏமா இப்படி பேசுறீங்க? ரோகிணி என்ன பண்ணிட்டா? அந்த பணத்தை வச்சு எனக்கு தானே பிசினஸ் வச்சு கொடுத்தான்னு ஒரு வார்த்தை கூட மன்னிச்சு பேசலடி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. அவனுக்காக நான் இவ்வளவு பண்றேன். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. வித்யா, நினைச்சேன். ரோகிணி, நான் தான் உன்கிட்ட பரவாடி சொன்னேன்ல, நல்லா இருக்கும்போதே ஒன்னு உண்மையை ஒத்துக்கோ, இல்லையா? அந்த மனோஜை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு அழைச்சிட்டு போயிடுன்னு சொன்னேன். ஆனா நீதான் கேட்கவே இல்லை. வித்யா கேட்காம இல்ல. வித்யா, நாம தான் அந்த பீச் ஹவுஸ் வாங்க போறோமே, நாம அங்க போய் தங்கிரலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா லாஸ்ட்ல அந்த பீச் ஹவுஸும் முடிஞ்சு போச்சு. என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் பழைய மாதிரி யாருமே இல்லாத ஒரு அனாதையான மாதிரி இருக்குடி. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்ல, இங்க வித்யா வந்து சொல்றாங்க, ரோகிணி, உனக்கு என்ன இப்போ? அந்த வீட்ல உங்க ஆண்டி உன்னை டார்ச்சர் பண்றாங்க, அவ்வளவுதான, விடு, அவங்கள போட்டு தள்ளிரலாம் அப்படின்னு சொல்ல, ரோகிணி, என்ன வித்யா சொல்ற உண்மையாவா? ஏய் ரோகிணி, கிருஷ்ணன் காமெடிக்கு சொன்னேண்டி, நீ வேற இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு, அது வேறையா அப்படின்னு சொல்ல, ரோகிணி உடனே, இல்ல வித்யா, நீ சொன்னதுதான் கரெக்ட். அவங்க இருக்கிற வரைக்கும் இனிமே என்னால அந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்ப கூட வெளியில வரேன். எங்க போற? பார்லர் போறியா? பார்லர் போயிட்டு நீ ஷோரூம்க்கு வர.
ஷோரூமுக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஷோரூம் போனா மனோஜ் கிட்ட பேசிடுவானாம். இப்போ மனோஜ் முழுக்க முழுக்க அவங்க அம்மா கண்ட்ரோல்ல இருக்கான். சொல்லப்போனா நாளைக்கு எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஆண்டி மனோஜ் கிட்ட பேசி மனோஜ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒத்துக்க வைப்பாங்க. அவனும் அவங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணவும் தயங்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு வித்யா. இதுக்கு ஒரே வழி, நீ சொன்ன மாதிரி அவனை போட்டு தள்ள வேண்டியதுதான். ஏய் ரோகிணி, நான் விளையாட்டு சொன்னேன்டி, நீ வேற ஏண்டி சீரியஸா எடுத்துக்கிற இல்ல? வித்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுக்கு போகவும் வித்யா உட்கார்ந்து இருக்காங்க. என்னடி என்ன, அதுக்குள்ள பார்ல முடிஞ்சு போச்சா? உனக்கு இல்லை, ஆண்டி தலைவலியா இருந்துச்சுதான் வந்துட்டேன். என்ன தலைவலி உனக்கு? இப்போ இப்படி வெட்டி கழற்ற தலைவலி உனக்கு? உன்னால எங்களுக்கு தலைவலி, உனக்கு என்ன தலைவலி அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி. அது வந்து போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஆண்டி மீனா, இல்லையா? ஏன் துரை டீ போட மாட்டீங்களா? ஏன் என்ன பண்ண போறீங்க? துரமா போய் படுத்துக்க போறீங்களா? போய் டீ போட்டு வாடி போடி அப்படின்னு வித்யா சொல்ல, ரவுண்ட் ஒன்னு சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போடுறாங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களே, இதுக்கு மேலேயும் உங்களை விட்டு வச்சா செட் ஆகாது. வித்யா சொன்ன மாதிரி இவங்க கதையை முடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு டீ போட்டு வராங்க. டீ போட்டு கொடுக்கவும் விஜயா குடிச்சிட்டு என்ன டீ இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆண்டி இல்ல ஆண்டி, மீனா போடுற மாதிரி தான் போட்டேன். மீனா போடுற மாதிரி போட்டியா? மீனா போட்ட டீ எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஆனா நீ போட்ட டீ எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லல ஆண்டி. அது வந்து போய் ட்ரெஸ் மாத்து போ அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. விஜய் டீயை வச்சுட்டு பாக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. இங்க ரோகிணி ரூமுக்கு போயிட்டு ஆண்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இங்க மேல மழை வர மாதிரி இருக்கு. சரி, போயிட்டு துணி எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஏய் ரோகிணி, மேல மழை வர மாதிரி இருக்கு, துணி எடுக்கணும் வா அப்படின்னு சொல்ல, ஆண்டி இந்த பிரஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். ஆண்டி நான் மேல போய் துணி எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் மேல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா மேல போறாங்க. ரோனி உடனே இதான் வழி, நான் மேல போய் துணி எடுத்துட்டு இருக்கேன், எடுத்து விடலாம். ஆண்டி கீழே நடந்து வரும்போது மாடி பிள்ளை தள்ளி விட்டுருவோம், ஒன்னு போய் சேரணும். இல்லனா வாஷ் அவுட் ஆகி கை கால் இழுத்து பேச முடியாம போகணும். ரெண்டுத்துல எதுவும் நடந்தா நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேல போறாங்க. மேல போய் துணியெல்லாம் எடுத்து வராங்க. எடுத்துட்டு இங்க கீழே இறங்கி வரும்போது கரெக்டா ரோகிணி விஜயாவை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்க விஜயாவை தள்ளிவிடவும் செய்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.